ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸில் we are going to discuss the two topics. First one is automatic control of a water pump, and the second topic is control of electric oven. Okay, so first topic பார்த்துலாம் automatic control of water pump. Automatic control of a water pump. So இதில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கும், ஒரு ப்ரெஷர் டேங்க் இருக்கும். ஸோ இந்த செட்டப் நம்ம இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த கார் வாஷ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த வாட்டர் வந்து ஹை ப்ரெஷரில் வெளியே வரும். ஸோ அந்த கார் வாஷ் பண்ணக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரெசர் இருக்கும். ஸோ அந்த கம்ப்ரெசரில் வந்து ஏரை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏரோட ப்ரெஷர் அதிகப்படுத்தி ஸோ வாட்டரில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாட்டர் வந்து அதிகமான ப்ரெஷரில் அதிகமான ஃபோர்ஸில் வெளியே வரும். ஸோ அந்த வாட்டர் வாஷ் பண்ணுற இடங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன அதுக்கான செட்டப் தான் இது. ஸோ அது எப்படி பண்ணுறோங்கிறத அதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது. ஸோ ப்ரெஷர் டேங்க் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா கம்ப்ரஸ்ட் ஏர், அதாவது ஹை ப்ரெஷரில் உள்ள ஏரை வந்து இந்த சொலினாய்டு வால்வ் வழியாக நம்ம இந்த ப்ரெஷர் டேங்க் கொடுக்குறோம். ஆல்ரெடி இந்த ப்ரெஷர் டேங்க்ல கொஞ்சம் வாட்டர் இருக்கும். ஸோ அந்த வாட்டரை வந்து இப்போ இந்த ஹை ப்ரெஷர் ஏரோட மிக்ஸ் ஆகும்போது டிஸ்சார்ஜ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, வாட்டர் ஃப்ளோ வந்து ஹை ப்ரெஷரில் வெளியே வரும். ஓகே, ஸோ தட் இஸ் அ பம்ப். இந்த பம்போட வேலை என்ன அப்படின்னா, ஸ்டோரேஜ் டேங்க்ல இருக்கக்கூடிய வாட்டரை வந்து பம்ப் பண்ணி ப்ரெஷர் டேங்க்குக்கு கொடுக்கும். அதான் என்னன்னா பம்போட வேலை. ஒரு சொலினாய்டு வால்வ் இருக்குது. இந்த சொலினாய்டு வால்வ் வந்து எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். இந்த சொலினாய்டு வால்வ் பற்றி நம்ம படிக்கும்போது பார்த்துருப்போம். சொலினாய்டு வால்வோட காயில் வந்து எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். டிஸ்க் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஹை ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஏர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் டேங்க் வரும். அதே இது சொலினாய்டு வால்வ் டி எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிஸ்க் க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஏர் சப்ளை ஹை ப்ரெஷர் ஏர் வந்து ப்ரெஷர் டேங்க் வர முடியாது. ஸோ அதே மாதிரி இங்கே 3 ஃப்ளோட் சுவிட்சஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து FS1, FS2 அண்ட் FS3. ஸோ FS1ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஹை லெவல் சுவிட்ச். தட் இஸ் வாட்டர் லெவல் வந்து இந்த ப்ரெஷர் டேங்க்ல அதிகமாயிருச்சு அப்படின்னா ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி FS2ங்கிறது வந்து லோ லெவல் சுவிட்ச். ஸோ FS2 வந்து எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் டேங்க்ல இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்கும்போது, தட் இஸ் லோ லெவலில் இருக்கும்போது FS2 வில் ஆக்டிவேட். ஸோ இப்போ FS1ங்கிறது வந்து இட் இஸ் நார்மலி க்ளோஸ்ட். ஸோ அப்போ வாட்டர் வந்து ஹை லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆகும்னு பார்த்தோமோ, அப்போ FS1 ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மலி க்ளோஸ்ட் வந்து ஓப்பனாக மாறும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா பம்ப் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாப். பம்ப் வில் நாட் ஒர்க், பம்ப் டஸ் நாட் ஒர்க். ஓகேயா? ஸோ அதே மாதிரி FS2ங்கிறது வந்து இட் சென்சஸ் தி லோ லெவல் அப்படி தானே பார்த்தோம். ஸோ வாட்டரோட லெவல் கம்மியாக இருக்கும்போது FS2 வில் ஆக்டிவேட். அப்போ நார்மலாக அது எப்படி இருக்கும்? ஓப்பனாக இருக்கும். இந்த லிக்விட் லெவல் இஸ் லோ, அப்போ இது ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இட் சேஞ்சஸ் டு நார்மலி ஓப்பன் டு க்ளோஸ்ட். இது க்ளோஸ்ட் ஆயிடுச்சுன்னா பம்ப் வில் ஒர்க். பம்ப் ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பம்ப் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டோரேஜ் டேங்க்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து ப்ரெஷர் டேங்க்கு போகும். ஹை லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னா FS1 தட் இஸ் அப்பர் லெவலில் இருக்கக்கூடிய ஃப்ளோட் சுவிட்ச் வந்து ஆக்டிவேட் ஆகி கான்டாக்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். ஸோ வாட்டர் லெவல் மேலே இருக்கும்போது பம்ப் ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி வாட்டர் லெவல் கீழே இருந்துச்சுன்னா ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து ப்ரெஷர் டேங்க்கு வாட்டரை கொண்டு போகிறதுக்காண்டி பம்ப் வில் ஆப்ரேட் பை மீன்ஸ் ஆஃப் அ லோ லெவல் சுவிட்ச் தட் இஸ் FS2. ஓகே, இந்த ப்ரெஷர் சுவிட்ச் PS1ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ப்ரெஷர் சுவிட்ச். இது எப்போ ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் டேங்க்ல வந்து ரெக்கார்ட் அமௌண்ட் ஆஃப் ஏர் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா ஏர் வந்து என்ன வருது, இந்த சொலினாய்டு வால்வ் வழியா ப்ரெஷர் டேங்க் வருது. ஸோ அதை வந்து PS1ங்கிற இந்த ப்ரெஷர் சுவிட்ச் தான் என்ன பண்ணும் அப்படின்னா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஒரு நார்மல் ரேஞ்ச், ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேஞ்ச் வந்துருச்சு அப்படின்னா இந்த PS1 வில் ஆக்டிவேட் அண்ட் டீஎனர்ஜைஸ் தி சொலினாய்டு வால்வ். ஓகேயா? ஸோ அப்போ ரெக்கார்ட் லெவலுக்கு ஏரோட ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னா PS1 that is pressure switch will actuate ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா சொலினாய்டு வால்வ் வந்து டீஎனர்ஜைஸ் ஆயிரும். இந்த சொலினாய்டு வால்வ் டீஎனர்ஜைஸ்ட் ஆயிரும். ஓகே, ஸோ சொலினாய்டு வால்வ் டீஎனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்க் வில் க்ளோஸ்ட். அப்போ ஏர் சப்ளை வந்து இங்கிருந்து உள்ளே வராது. ஸோ ரெக்கார்டு அமௌண்ட்டோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து க்ளோஸ்டில் இருக்கும். ஸோ சொலினாய்டு வால்வ் வந்து இட் கெட்ஸ் எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்க் வில் ஓப்பன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏர் சப்ளை வந்து சொலினாய்டு வால்வ் வழியாக ப்ரெஷர் டேங்க்ல போகும். அவ்வளோதான். இங்கே ஒரு FS3ங்கிற ஒரு ஃப்ளோட் சுவிட்ச் இருக்கு.
இது என்ன பண்ணும் அப்படின்னா when the வாட்டர் லெவல் வந்து ஸ்டோரேஜ் டேங்க்ல வந்து மினிமம் லெவல், அதாவது ரொம்ப லோ லெவல்ல வந்துருச்சு அப்படின்னா இந்த FS3 கான்டாக்ட் வில் ஓப்பன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பம்ப் வந்து என்ன ஆகும்னா ஆஃப் ஆயிடும். ஸோ புரியுதா? FS3ங்கிறது என்ன அப்படின்னா இட் சென்சஸ் தி லோ லிக்விட் லெவல் இன் தி ஸ்டோரேஜ் டேங்க். ஸோ ஸ்டோரேஜ் டேங்க்ல வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கும்போது இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாப் தி பம்ப். புரியுதா? ஸோ இதான் இதோட செட்டப்பு. ஸோ இதுக்குள்ள ஸோ தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் மோட்ஸ். ஸோ 2 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோ மோடு, இன்னொன்று வந்து மேனுவல் மோடு. ஸோ ஒரு டிரைவில் வந்து நிறைய மோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எதை வச்சு செலக்ட் பண்ணுவோம் நம்ம யாருமே பார்த்துருக்கோம், பை மீன்ஸ் ஆஃப் செலக்டர் சுவிட்ச். ஸோ வி ஆர் யூசிங் எ செலக்டர் சுவிட்ச். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று ஆட்டோ மோட் செலக்ட் பண்ணுவோம், அப்படின்னா மேனுவல் மோட் செலக்ட் பண்ணுவோம். புரியுதா? ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது இந்த இதில் பார்த்தோம். இப்போ இதுக்கான கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் அ கண்ட்ரோல் சர்க்யூட் ஃபார் அ வாட்டர் லெவல் கண்ட்ரோல். ஸோ இதில் யாருமே நம்ம பார்த்தபடி 2 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று மேனுவல் மோட், இன்னொன்று ஆட்டோ மோட். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் புட்டிங் இன் ஆட்டோ மோடு. ஸோ ஆட்டோ மோடில் கனெக்ட் பண்ணுறோம் பை மீன்ஸ் ஆஃப் அ செலக்டர் சுவிட்ச். ஓகேயா? செலக்டர் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஒன்று மேனுவல் மோடில் கனெக்ட் பண்ணலாம், அப்படின்னா ஆட்டோ மோடில் கனெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வி ஆர் கனெக்டிங் இன் ஆட்டோ மோடில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ப்ரெஷர் டேங்க்ல லிக்விட் லெவல் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா FS2 வந்து என்ன ஆகும், நார்மலி ஓப்பன்லேருந்து க்ளோஸ்டாக போகும். அப்படின்னா தான் என்ன நடக்கும், பம்ப் வந்து ஒர்க் ஆகும். பம்ப் ஒர்க் ஆனால் தான் ஸ்டோரேஜ் டேங்க்ல உள்ள வாட்டர் வந்து ப்ரெஷர் டேங்க்கு மேலே மூவ் ஆகும். ஸோ லோ லெவலில் இருக்குது. லோ லெவல் இருக்கிறதுனால FS1 வந்து எப்படி இருக்கும், நார்மலி க்ளோஸில் தான் இருக்கும். வாட்டர் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா தான் என்ன ஆகும், FS1 வில் ஓப்பன். யாருன்னு நம்ம பார்த்தோம்ல, FS1ங்கிறது வந்து இட் சென்சஸ் தி ஹை லெவல், தட் இஸ் அப்பர் லெவல் ஆஃப் வாட்டர். வாட்டர் அதிகமாச்சு அப்படின்னா FS1 வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பம்ப் வந்து ஒர்க் ஆகிறது ஸ்டாப் பண்ணிடும். இது வந்து FS1. FS2ங்கிறது இட் வில் சென்சஸ் தி லோ லெவல். அப்படின்னா என்ன நடக்கும், நார்மலி ஓப்பனில் இருக்கும். தண்ணியோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் க்ளோஸ். ஸோ இப்போ வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக FS2 வில் க்ளோஸ். FS2 வந்து ஆக்டிவேட் ஆகி கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகும். ஸோ நம்ம ஆட்டோ மோடில் போட்டிருக்கோம். ஸோ சப்ளை வந்து ஆட்டோ, FS1 கான்டாக்ட், FS3 அண்ட் FS2 வழியாக வந்து திஸ் இஸ் ஓவர்லோட் ரிலே, OLR. ஓவர்லோட் ரிலே வழியாக வந்து எம்ங்கிறது என்னன்னா திஸ் இஸ் அ பம்ப் காயில். ஸோ எம் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். ஸோ எம் எனர்ஜைஸ்ட் ஆச்சுன்னா பம்ப் வில் ஸ்டார்ட் ஒர்க். பம்ப் ஒர்க் ஆக ஆரம்பிச்சுன்னா என்ன நடக்கும், வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து ப்ரெஷர் டேங்க்கு மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஒன்ஸ் எம் காயில், தட் இஸ் பம்ப் காயில் எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா திஸ் M2 வில் க்ளோஸ்ட். M2 ஆக்சஸ் அ சீலிங் கான்டாக்ட், அப்படின்னா ஹோல்டிங் கான்டாக்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த FS2 வந்து ஓப்பன் ஆனாலும் சரி க்ளோஸ் ஆனாலும் சரி நம்ம கண்ட்ரோல் வந்து FS2 விட்டு போயிடும். ஏன்னா M2ங்கிற கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம யாருமே பார்த்தோம், கீழே இருந்து மேலே போயிட்டு இருக்கு தண்ணி வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தட் இஸ் பம்ப் மோட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து ப்ரெஷர் டேங்க் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகிட்டு வருது. இப்போ ஒன்ஸ் டாப் லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும், FS1 வில் ஆக்சுவேட். FS1 ஆக்சுவேட்னா நார்மலி க்ளோஸ்ட். இந்த கான்டாக்ட் என்ன ஆகும், ஓப்பன் ஆயிரும். இந்த கான்டாக்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பம்ப் காயிலுக்கு சப்ளை போகாது. ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஸ்டாப்ஸ் ஒர்க்கிங். ஓகே. இங்கே வந்து சொலினாய்டு காயில் இருக்கு. சொலினாய்டு காயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக there are 2 contacts. One is FS1 and PS1. ஸோ இந்த சொலினாய்டு காயில் எப்பெல்லாம் எனர்ஜைஸ்ட் ஆகும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் டேங்க்ல ஹை லெவல் ஆஃப் வாட்டர் வந்துச்சு அப்படின்னா தான் ப்ரெஷர் டேங்க்ல வந்து ஏர் வந்து சொலினாய்டு வால்வு வழியா உள்ள வரும். ஓகேயா? ஸோ அப்போ இந்த சொலினாய்டு வால்வு வந்து எப்பெல்லாம் எனர்ஜைஸ்ட் ஆகும் அப்படின்னா எனர்ஜைஸ்ட் ஆனால் மட்டும்தான் ஏர் சப்ளை வந்து வெளியே இருந்து உள்ள வரும். ஓகேயா? ஸோ இந்த சொலினாய்டு வால்வு எப்போ எனர்ஜைஸ்ட் ஆகும் அப்படின்னா 2 கண்டிஷன்ல எனர்ஜைஸ்ட் ஆகும். ஒன்று, இந்த ஃப்ளோட்ஸ் இந்த ப்ரெஷர் டேங்க்ல வாட்டர் வந்து மேக்ஸிமம் லெவல்ல இருக்கணும். தட் இஸ் ஹை லெவல்ல இருக்கணும். வாட்டர் லெவல் வந்து ஹை லெவல்ல இருக்கணும் இன் ப்ரெஷர் டேங்க்ல உள்ள வாட்டர் வந்து ஹை லெவல்ல இருந்தால் மட்டும்தான் சொலினாய்டு வால்வில் எனர்ஜைஸ். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், இந்த ப்ரெஷர் டேங்க்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து ரெக்வயர்ட் ரேட்டோட கம்மியா இருக்கணும். அப்படின்னா தானே ஏர் வந்து திருப்பி உள்ள இருந்து வர முடியும். யாருக்குமே
கரெக்டான லெவலில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏர் தேவையே இல்லை. ஸோ ப்ரெஷர் டேங்க்ல இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த PS1ங்கிற கான்டாக்ட் PS1ங்கிற சுவிட்ச் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? இட் வில் க்ளோஸ்னு அர்த்தம். அப்போ நார்மலாக ஓப்பனில் இருக்கு, ஆக்டிவேட் ஆனால் க்ளோஸ் ஆகும். எப்போ ஆக்டிவேட் ஆகும்? PS1 ப்ரெஷர் டேங்க்ல இருக்கக்கூடிய ஏரோட ஃபோர்ஸ் வந்து ரெக்கார்டு லெவலோட கம்மியாக இருக்கும்போது ஆக்டிவேட் ஆகும். ஓகேயா? ஸோ அதான் இங்கே பார்த்துருக்கோம், FS1 அண்ட் PS1. ஸோ அப்போ இந்த சொலினாய்டு காயில் எனர்ஜைஸ்ட் ஆனால் மட்டும்தான் ஏர் வந்து வெளியே இருந்து ப்ரெஷர் டேங்க்ல வரும். எப்போ எனர்ஜைஸ்ட் ஆகும்? PS1ம் க்ளோஸ்டாக இருக்கணும். PS1 க்ளோஸ்னா என்ன அர்த்தம்? ஸோ PS1 க்ளோஸ்னா என்ன அர்த்தம்? ப்ரெஷர் டேங்க்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ரெக்கார்ட் ரேட்டோட கம்மியாக இருக்கும். ப்ரெஷர் டேங்க்ல இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷர் வந்து ரெக்கார்ட் ரேட்டோட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா தான் என்ன ஆகும்? PS1 ஆக்டிவேட் ஆனால் தான் க்ளோஸ்ட் ஆகும். அதே மாதிரி வாட்டர் வந்து மேக்ஸிமம் லெவல், தட் இஸ் ஹை லெவலுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த FS1ம் க்ளோஸ்ட் ஆகும். அப்போ வாட்டர் வந்து மேக்ஸிமம் லெவலில் இல்லை அப்படின்னா இந்த FS1 வந்து ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி ப்ரெஷர் டேங்க்ல இருக்கக்கூடிய ஏரோட ப்ரெஷர் வந்து ரெக்கார்டு ரேட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா PS1 வந்து ஓப்பன் ஆயிடும். புரியுதா? அதான் என்னன்னா, ஸோ அப்போ இந்த சொலினாய்டு காயிலோட கண்ட்ரோல் வந்து ரெண்டு இதில் இருக்கு. ஒன்று, வாட்டர் வந்து மேக்ஸிமம் லெவலில், அதாவது ஹை லெவலில் இருக்கணும். அட் த சேம் டைம் ப்ரெஷர் ரேட்டு, அதாவது அந்த ப்ரெஷர் டேங்க்ல இருக்கக்கூடிய ஏரோட ப்ரெஷர் வந்து ரெக்கார்ட் ரேட்டோட கம்மியாக இருக்கணும். அப்படின்னா தான் என்ன ஆகும்? சொலினாய்டு காயில் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். ஸோ புரியுதா? ஸோ இது வந்து ஆட்டோ மோட்ல இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஒர்க், அதாவது நம்ம ஏதாவது மெயின்டைன் பண்ணணும், வி நீட் டு க்ளீன் த ஸ்டோரேஜ் டேங்க் அப்படின்னா ப்ரெஷர் டேங்கை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வி நீட் டு கோ ஃபார் அ மேனுவல் மோட். அப்போ இப்போ ஆட்டோ மோட்ல இருக்கும்போது இந்த ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஸ்டாப் ஆகுமா? நோ, இட் வில் நாட் ஸ்டாப். ஏன்னா இந்த ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எப்போ பம்ப் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னா ஒன்லி மேனுவல் மோட்ல நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த ஆட்டோ மோட்ல கனெக்ட் பண்ணியிருந்தா கண்ட்ரோல் வந்து இந்த ஸ்டாப் புஷ் பட்டனுக்கே கிடையாது. ஸோ புரியுதா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are connecting the circuit in a manual mode by means of a selector switch யூஸ் பண்ணி மேனுவல் மோடில் போட்டோம் அப்படின்னா ஸ்டாப் புஷ் பட்டன் இந்த நார்மலி க்ளோஸ்டு. இப்போ இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சப்ளை வந்து இப்படி வந்து OLR ஓவர்லோட் ரிலே வழியாக வந்து பம்ப் மோட்டர் வில் எனர்ஜைஸ். ஸோ பம்ப் காயில் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து ப்ரெஷர் டேங்க்கு வாட்டர் வந்து மூவ் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து கையை எடுத்துட்டா கூட M1 ஆக்சஸ் சீலிங் கான்டாக்ட், இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ M1 ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து கையை எடுத்து இந்த கான்டாக்ட் ஓப்பன் ஆனால் கூட ஸ்டில் பம்ப் காயில் வில் எனர்ஜைஸ்ட் த்ரூ ஸ்டாப் புஷ் பட்டன் M1 அண்ட் ஓவர்லோட் ரிலே வழியாக M1 வந்து எனர்ஜைஸ்டு தான் இருக்கும். இப்போ மோட்டர் வந்து நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கான்டாக்ட் வில் ஓப்பன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பம்ப் காயில் இருக்கு இல்லையா, M வந்து இட் கெட்ஸ் டீஎனர்ஜைஸ்ட். ஸோ அப்போ மேனுவல் மோட்ல இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாப் புஷ் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம வந்து மோட்டர் வந்து ஆஃப் பண்ண முடியும். ஸோ ஆட்டோ மோட்ல இருந்துச்சு அப்படின்னா we cannot able to stop the pump by means of this stop push button. ஓகே, ஸோ இதான் என்னன்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் அ வாட்டர் பம்ப். ஸோ இதில் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் பம்ப் இருக்கு. ஸோ வாட்டர் பம்ப்ல இருந்து அந்த வாட்டர் பம்ப் ஆப்ரேட் ஆயிடுச்சுன்னா ஸ்டோரேஜ் டேங்க்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ப்ரெஷர் டேங்க்கு மூவ் ஆகும். ஸோ வி ஆர் சீயிங் தி 3 ஃப்ளோட் சுவிட்சஸ் பார்த்தோம். இதில் வந்து ஒன்று FS1ங்கிறது அப்பர் ஃப்ளோட் சுவிட்ச். ஸோ அப்பர் ஃப்ளோட் சுவிட்ச் இது வந்து எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா வாட்டரோட லெவல் ஹை பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆகி பம்ப் வந்து என்ன பண்ணும்? ஸ்டாப் பண்ணும். FS2ங்கிறது வந்து லோ லெவல் ஃப்ளோட் சுவிட்ச்னு பார்த்தோம். அதாவது ப்ரெஷர் டேங்க்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து மினிமம் லெவலில் இருக்கும்போது இது ஆக்டிவேட் ஆகி பம்பை வந்து என்ன பண்ணும்? ஆன் பண்ணுன்னு பார்த்தோம். ஸோ தட் இஸ் அ சொலினாய்டு வால்வ். ஸோ ப்ரெஷரைஸ்ட் ஏர் வந்து இந்த சொலினாய்டு வால்வ் வழியாக தான் எதுக்குள்ள போகும்? ப்ரெஷர் டேங்க்ல போகும் அண்ட் என்டர்ஸ் தி ப்ரெஷர் டேங்க். ஓகேயா? ஸோ இந்த PS1 வந்து எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் டேங்க்ல இருக்கக்கூடிய ஏரோட ப்ரெஷர் வந்து ரெக்கார்டு ரேட்டோட கம்மியாக இருக்கும்போது மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த PS1 ப்ரெஷர் சுவிட்ச் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகும்னு அர்த்தம். அப்போ நார்மலி ஓப்பனில் இருக்கும், ப்ரெஷர் லெவல் வந்து கம்மியாக இருக்கும்போது இட் கெட்ஸ் க்ளோஸ்ட் அண்ட் ஆக்டிவேட்டட். FS3ங்கிறது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் டேங்க்ல இருக்கக்கூடிய ஃப்ளோட் சுவிட்ச்னு பார்த்தோம். ஸோ இது வந்து என்னன்னா இட்ஸ் அ லோ லெவல் ஃப்ளோட் சுவிட்ச்னு பார்த்தோம். அப்போ ஸ்டோரேஜ் டேங்க்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி சுவிட்ச் ஆஃப் தி பம்ப். ஓகே, பம்ப் மோட்டரை வந்து ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக்
control of electric oven. ஸோ எலக்ட்ரிக் ஓவன் நமக்கு தெரியும். ஓவனோட வேலை என்ன அப்படின்னா டு ஜென்ரேட் தி ஹீட். ஸோ ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஹீட் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, அது வழியாக கரண்ட்டை கண்டினியூஸாக ஃப்ளோ பண்ணிட்டு இருக்கும்போது ரெசிஸ்டர் வில் கன்வெர்ட் தி கரண்ட் இன்டூ அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதை டைனமிக் பிரேக்கிங்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அந்த I²R லாஸ் அந்த இது பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ரெசிஸ்டரில் வந்து கண்டினியூஸாக கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது I²R லாஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் டு ஹீட். ஸோ அதான் என்னன்னா இந்த எலக்ட்ரிக் ஓவனில் ஹீட்டை கன்வெர்ட் ஆகுது. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், ஓவன்ஸ் யூஸிங்க வயர் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப் டு 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் கிடைக்கும். ஸோ வென் கிராஃபைட் எலமெண்ட்ஸை நம்ம ரெசிஸ்டர்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can able to generate the heat to up to 3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட்டை நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இன் ஓவன்ஸ் இஸ் அப்டைன் பை தி சேஞ்சிங் தி கரண்ட். ஸோ அந்த ஹீட்டிங் காயில் இருக்குல்ல, ஹீட்டிங் காயில் அப்படின்னா அந்த வயர் ரெசிஸ்டன்ஸ் அது வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக டெம்பரேச்சரை கூட்டவோ குறைக்கவோ முடியும். ஸோ இதில் வந்து ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக we are having two different methods. ஒன்று வந்து என்னன்னா using variable number of resistance elements. இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஒரு ரெசிஸ்டிவ் எலிமெண்ட் இருக்கு, அது வழியாக நம்ம கரண்ட்டை கொடுக்கும்போது it converts the electrical energy into heat energy பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மெத்தட் யூஸ் பண்ணும்போது it will result in uneven temperature. ஸோ uneven temperature என்ன அப்படின்னா, ஒரு பெல்ட் இருக்கு அப்படின்னா, ஸோ இதில் ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், 3 ரெசிஸ்டர்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 3 ரெசிஸ்டர்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் ரெசிஸ்டர் வேல்யூவில் இருக்கணும். 10 ஓம்ஸ்னா அந்த 3மே 10 ஓம்ல இருக்கணும். அப்படின்னா தான் ஹீட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆன மாதிரி இருக்கும். இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹீட் வந்து அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதான் இதில் உள்ள பிரச்சனை. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து சேமா இல்லை அப்படின்னா ஹீட் வில் டிஸ்ட்ரிபியூட்டட் நாட் ஈவனா ஒரே இடத்துல ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. அதாவது எல்லா இடத்துலையும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஒரு இடத்துல அதிகமாகும், அதாவது ரெசிஸ்டர் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான ஹீட்டாகவும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல கம்மி ஹீட்டாகவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அதான் இதில் உள்ள மெயின் ப்ராப்ளம். ஸோ இன்னொன்று என்னன்னா சீரிஸ் பேரலல் அண்ட் ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் ஆஃப் ஹீட்டிங் எலமெண்ட்ஸ். ஸோ இதான் என்னன்னா சிம்பிள் அண்ட் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் மெத்தட். ஓகேயா. ஸோ இதுதான் நம்ம இதில் இந்த எலக்ட்ரிக் ஓவன் கண்ட்ரோலில் முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த பி பார்ட் தான். தட் இஸ் series parallel and star delta connection of a heating element. So first concept நம்ம என்னன்னா series parallel connection of heating elements. இதுல முக்கியமான ஒரு விஷயம், ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ மீன்ஸ் ஆஃப் ஹச் வந்து I²R லாஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதான் ஹீட்னு சொல்லுவாங்க, ஹீட் I²R. ஸோ இதுல ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி V ஈக்குவல் டு IR. So I equal to V by R ன்னு சொல்லலாமா? From this equation we can write the current value I equal to V by R. So இங்க I²R, ஐக்கு பதிலா நம்ம என்ன போடலாம் அப்படின்னா V by R போடலாமா? V by R. I²ங்கிறதுனால V by R the whole square into R எடுத்தோம் அப்படின்னா ஃபைனலாக V² by Rன்னு வரும். ஸோ அப்போ ஹீட் I²Rன்னு சொல்லலாம், அப்படின்னா V² by Rன்னு சொல்லலாம். திஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஹீட் லாஸ். ஸோ இப்போ V² by Rங்கிறதுனால இப்போ வோல்டேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரேட் ஆகக்கூடிய ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி த சேம் வே வோல்டேஜ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரேட் ஆகக்கூடிய ஹீட் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வோல்டேஜ் பொறுத்து ஹீட் எனர்ஜி வந்து கூடவோ குறையவோ செய்யுது. வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் ஜென்ரேட் ஆகக்கூடியது அதிகமாக இருக்கும், வோல்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஜென்ரேட்டட் ஹீட் வந்து கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வோல்டேஜ் நம்ம சப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ரெசிஸ்டிவ் எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ரெசிஸ்டர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு 2 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சீரியஸாக நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷனில் வந்து வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். ஸோ வோல்டேஜ் வந்து பிரியும். அதே இது அந்த 2 ரெசிஸ்டர்ஸையும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா 2 ரெசிஸ்டர்ஸ்க்கு அக்ராஸுமே ஈக்குவல் வோல்டேஜ் இருக்கும். ஸோ வோல்டேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். எப்போ அப்படின்னா ஒன்லி வென் த ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். அப்போ பேரலல் கனெக்ஷனில் வோல்டேஜ் வந்து
சேம் எல்லா ரெசிஸ்டர்ஸ்லையுமே ஈவனாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஸோ parallel கனெக்ஷன்ல we can obtain more heat. ஓகே, ஹை ஹீட் கிடைக்கும், ஹை ஹீட். அதே இது சீரிஸ் கனெக்ஷன்ல தி வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ் வந்து டிவைட் ஆயிரும். இப்போ 2 ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா 10 ஓம், இங்க வந்து ஒரு 100 ஓம் வச்சிருக்கோம். 2 ஓம் 10 ஓம் அண்ட் 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து டிவைட் ஆயிரும். டிவைட் ஆகிறதுனால வோல்டேஜ் வந்து கம்மியாயிரும். ஸோ சீரிஸ் கனெக்ஷன்ல வோல்டேஜோட லெவல் வந்து கம்மியாகிறதுனால ஹீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாயிரும், லோ ஹீட். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ when the resistors are connected in parallel we can obtain the high heat. When the resistors are connected in series we will get only a low amount of heat. Yeah. ஓகே, ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆர்ஒய்பி 3 சீக்வன்ஸ் ஆர்ஒய்பி. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது என்னன்னா கண்ட்ரோல் சர்க்யூட், இது எல்லாமே கண்ட்ரோல் சர்க்யூட். ரைட்டில் இருக்கக்கூடியது பவர் சர்க்யூட். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னன்னா ஒரு கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. ஸோ இட்ஸ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ஆன், இதை வந்து நம்ம ஆன் ஸ்டார்ட் புஷ் பட்டன் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம், இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் வழியாக வந்து இந்த கண்ட்ரோல் ஆன், இந்த புஷ் பட்டன் வழியாக வந்து சிஆர் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். ஒன்ஸ் சிஆர் எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும், சிஆர் வில் க்ளோஸ்ட், இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகும். அதே மாதிரி சிஆர் டு திஸ் கான்டாக்ட், இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகும். இந்த சிஆர் கான்டாக்ட் ஆக்சஸ் சீலிங் கான்டாக்ட். ஸோ அந்த கண்ட்ரோல் ஆன் புஷ் பட்டன்ல நம்ம கையை எடுத்துட்டா கூட சிஆருங்கிற சீலிங் கான்டாக்ட் வழியா இந்த கண்ட்ரோல் காயில் வந்து எனர்ஜைஸ்டில் தான் இருக்கும். டீங்கிறது ஆக்சஸ், டீங்கிறது என்னன்னா தெர்மோஸ்டாட். இந்த தெர்மோஸ்டாட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு ரெக்கார்ட் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர், ஒரு செட் வேல்யூ ஆஃப் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த தெர்மோஸ்டாட் கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆகும். புரியுதா? ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1500 நம்ம செட் பண்ணி 1500 டிகிரி செல்சியஸ் செட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஒன்ஸ் அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகி 1500 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கப்புறம் இந்த தெர்மோஸ்டாட் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட கான்டாக்ட்ஸை ஓப்பன் பண்ணி விட்டுரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ல இருக்கும். ஸோ அதான் என்னன்னா இந்த தெர்மோஸ்டாட்டோட வேலை. ஓகே, ஸோ இப்போ சிஆர் டு க்ளோஸ்டு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டி வழியை வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பை யூசிங் செலக்டர் ஸ்விட்ச் நம்ம வந்து லோவில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, செலக்டர் ஸ்விட்ச் வச்சு ஒன்று லோவில் கனெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஹையில் கனெக்ட் பண்ணலாம். யாருனே பார்த்து சொன்னோம், ஹீட் வந்து லோவாக இருக்கணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம், சீரீஸில் கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். அப்படின்னா தான் என்ன ஆகும், வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். இதே இது ஹையில் போட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும், வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகாமல் ஃபுல் வோல்டேஜ் அப்படியே கிடைக்கும். எத்தனை ரெசிஸ்டர்ஸ் இருந்தாலும் சரி பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எல்லா ரெசிஸ்டர்ஸ்க்கு அக்ராஸும் ஈக்குவலாக வோல்டேஜ் இருக்கும். பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஈக்குவல் வோல்டேஜ், வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகாது. ஸோ we can able to generate the high amount of heat. ஸோ இப்போ நம்ம லோவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த சிஆர்2 வழியாக வந்து லோ வழியாக வந்து இப்போ என்ன ஆகும், ஏ எனர்ஜைஸ்ட் ஆகும். ஏங்கிறது 3 கான்டாக்டர் ஏபிசி. ஸோ ஏ கான்டாக்டரில் எனர்ஜைஸ்ட். ஸோ ஏ கான்டாக்டர் எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சுன்னா பவர் சர்க்யூட்டில் A1 will close, A2 will close. At the same time இங்கே இந்த கான்டாக்ட் A1 இந்த கான்டாக்டும் க்ளோஸ்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்க இதெல்லாம் ரெசிஸ்டர்ஸ் 1 2. இந்த ரெசிஸ்டர்ஸ் இப்போ எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு மட்டும்தான் இப்போ பார்க்கணும். சீரீஸில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். ஸோ ஜென்ரேட்டட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து கம்மியாக இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம லோவில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி தானே. லோவில் கனெக்ட் பண்ணியிருந்தா சீரீஸில் தான் 2 ரெசிஸ்டர்ஸுமே கனெக்ட் ஆயிருக்கணும். இது எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு இங்கே பார்ப்போம். ஸோ A1 க்ளோஸ்டா. ஸோ சப்ளை வந்து R வழியாக வந்து C1 வழியாக போக முடியாது, ஏன்னா C1 ஓப்பன். ஸோ இங்கேருந்து வந்து இந்த 2 வழியாக வந்து 1க்கு போய் A1 வழியாக போய் திருப்பி இங்கே ஒய்யோட கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த 2 ரெசிஸ்டர்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, சீரீஸாக கனெக்ட் ஆயிருக்கு. இங்கேருந்து வந்து இங்கே போய் 2க்கு போய் 1க்கு போய் A1 வழியாக ஒயில் க்ளோஸ் ஆகுது. அப்போ இந்த 2 ரெசிஸ்டர்ஸும் சீரீஸாக கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபேஸில் பாருங்க, ஒயில இருந்து வந்து 2க்கு போய்
திரும்ப 1க்கு போய் B1 வழியா போக முடியாது, ஏன்னா B1 ஓப்பனில் இருக்குது. ஸோ 1க்கு போய் A1 வழியா வந்து திரும்ப இங்கே பியில் க்ளோஸ்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த ஃபேஸில் பாருங்கள், இந்த ஃபேஸில் ஆர்லேருந்து வந்து A2 வழியா வந்து 2க்கு போய் திரும்பி 1க்கு போய் பியில் க்ளோஸ்ட் ஆகுது. அப்போ லோவில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும் போது பவர் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய ஃபேஸஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரியஸில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ வோல்டேஜ் வந்து கண்டிப்பாக டிவைட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் ஒரு வோல்டேஜ் இருக்கும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் ஒரு வோல்டேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 வோல்ட் அப்படின்னா இந்த வோல்டேஜ் டிவைட் ஆகி இங்கே என்ன கிடைக்கும், இங்கே 50 வோல்ட், இந்த செகண்ட் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக 50 வோல்ட் இருக்கும். ஸோ வோல்டேஜ் டிவைட் ஆகிறதுனால we can able to generate only a low amount of heat. புரியுதா? ஸோ இதே இது நம்ம ஹையில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ லோவில் ஹையில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் CR2 வந்து எனர்ஜைஸ்டாக இருக்கும். ஸோ T வழியாக வந்து இப்போ ஹை எனர்ஜைஸ்டாக இருக்கிறதுனால இந்த கான்டாக்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ A வந்து என்னது டி எனர்ஜைஸ்ட் ஆயிரும். ஹையில் கனெக்ட் பண்ணிக்கிறதுனால B அண்ட் C will energize. ஸோ பியும் சியும் எனர்ஜைஸ்ட் ஆயிருக்கு. இப்போ ஓகே, நவ் B and C will energize. ஸோ B and C energize என்ன அர்த்தம், கான்டாக்ட் B1 வந்து இந்த கான்டாக்ட் க்ளோஸ்டு, அதே மாதிரி C1 க்ளோஸ்ட், அதே மாதிரி இங்கே B2 க்ளோஸ்டு, C2 க்ளோஸ்ட், அதே மாதிரி இங்கே C1 க்ளோஸ்ட் அண்ட் B1 க்ளோஸ்ட். இப்போ எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்லேருந்து வரும் வந்து சப்ளை வந்து C1 வழியாக இங்கே B1 க்ளோஸ்டில் தான் இருக்குது. ஸோ C1 இங்கேருந்து வரும் வந்து C1 இப்படி போகும். அதே மாதிரி இங்கே பிரிஞ்சு இது போய் இந்த இடத்துல வந்து திரும்ப B1 வழியாக போய் ஒயில் க்ளோஸ்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து B2 க்ளோஸ்டு, ஸோ இப்படி போகும், இப்படி போகும், வந்து இப்படி க்ளோஸ்ட் ஆகி பியில் க்ளோஸ்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபேஸில் ஒயிலேருந்து வந்து C1 வழியாக வந்து இப்படி வந்து இதில் க்ளோஸ்ட் ஆகி அகைன் B1 வழியாக பி ஃபேஸோட கனெக்ட் ஆகும். ஸோ இந்த இதில் பாருங்கள், இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் பாருங்கள், நல்லா பார்த்தா தெரியும், பேரலாக கனெக்ட் ஆயிருக்கும். சப்ளை இங்கேருந்து வந்து இந்த இடத்துல போய் இப்படி பேரலாக கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ பேரலாக கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா தி வோல்டேஜ் அக்ராஸ் தி டூ ரெசிஸ்டர்ஸ் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டரில் அக்ராஸாக 100 வோல்ட் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ரெசிஸ்டர்ஸ்க்கு அக்ராஸாக எப்படி இருக்கும், 100 வோல்ட் தான் இருக்கும். ஏன்னா டூ ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். அப்போ பேரலல் கனெக்ஷனில் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா we can automatically get the able to generate the high amount of heat. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், செலக்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணி ஹை கான்டாக்டரில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ புரியுதா? அப்போ இதுதான் என்னென்னா சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் ஆஃப் அ ஹீட்டிங் எலமெண்ட். ஓகேயா? அப்போ ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் எத்தனை ரெசிஸ்டர்ஸ் இருந்தாலும் சரி அதை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா we can able to generate the high amount of heat. சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா we can able to generate only the low amount of heat. ஸோ இதுதான் சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் ஆஃப் அ ஹீட்டிங் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த தெர்மோஸ்டாட் சுவிட்ச் எப்போ ஆப்ரேட் ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஹீட் ஆயிடுச்சு, ஹீட் ஆகி 1500 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தெர்மோஸ்டாட் சுவிட்ச் வில் ஓப்பன். ஸோ இந்த தெர்மோஸ்டாட் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், 1500 டிகிரி செல்சியஸ் வந்தாலும் அது என்ன ஆகும், இந்த கான்டாக்ட் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும். அந்த கான்டாக்ட் வந்து அது வழியாக அந்த கான்டாக்ட் ஓப்பன் ஆகிறதுனால ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன நடக்கும், இட் வில் டேமேஜ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் லிமிட், ஒரு செட் வேல்யூ வந்ததுக்கப்புறம் இந்த தெர்மோஸ்டாட்டை யூஸ் பண்ணி இந்த கான்டாக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் we need to go for அதே கான்செப்ட் தான் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாரில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். ஸோ 1/√3 டைம்ஸ் வந்து அக்ராஸில் காயிலுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேஸ்க்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 1/√3 டைம்ஸாக டிவைட் ஆகிறதுனால ஸ்டார் கனெக்ஷனில் வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டார் கனெக்ஷன் வந்து லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு ஃபேஸ் வோல்டேஜ். அப்போ ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு 1/√3 டைம்ஸ் தி லைன் வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் வந்து ஸ்டார் கனெக்ஷனில் வந்து ஓவர் ஃபேஸ்க்கு அக்ராஸாக என்ன ஆகும் அப்படின்னா ட்ராப் ஆகும். ஸோ வி கேன் கெட் தி ரெடியூஸ்ட் வோல்டேஜ் இன் ஸ்டார்
கனெக்ஷன். இது நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார் டெஸ்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸ்டார்ல கனெக்ட் பண்ணி ரெடியூஸ்ட் வோல்டேஜ் பார்த்துருப்போம். அதே மாதிரி டெல்டால கனெக்ட் பண்ணும்போது ஃபுல் வோல்டேஜ் கொடுப்போம் பார்த்துருப்போம். அதே கான்செப்ட் தான். ஸோ இதே டெல்டால கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜ் வந்து ஃபுல் வோல்டேஜ் இருக்கும். ஸோ இங்கே வோல்டேஜ் கம்மியாக இருக்குது ஸ்டாரில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாரில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா we can only able to generate the low amount of heat. அதே மாதிரி டெல்டாவில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா வோல்டேஜ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ we can able to generate the high amount of heat. ஓகேயா? அப்போ ஸ்டாரில் லோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு, டெல்டா கனெக்ஷனில் ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட். ஓகே, இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ டிங்கிறது தெர்மோஸ்டாட்டு, CR2. ஸோ திஸ் இஸ் அ கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது வந்து ஸ்டாப் புஷ் பட்டன், இது வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன். ஒன் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக control coil, that is CR will energized. CR energized ஆனதுக்கப்புறம் CR1 will closed. At the same time CR2 also closed. So இந்த ஸ்டார்ட் புஷ் பண்ண கையை எடுத்தா கூட through the sealing contact CR1 வழியா கண்ட்ரோல் காயில் வந்து எனர்ஜிஸ்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லோவில் போடுறோம். ஸோ லோ ஹீட்டில் போடுறோம். லோ ஹீட்டில் போட்டு அப்படின்னா ஸ்டார் காயில். ஸோ ஏ ஆக்சஸ் ஸ்டார் காயில், ஏங்கிறது ஸ்டார் காயில். ஸோ இந்த தெர்மோஸ்டாட் கான்டாக்ட் வழியாக வந்து லோ வழியாக வந்து ஸ்டார் காயில், தட் இஸ் ஏ கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். அப்போ எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஸ்டாரில் கனெக்ட் ஆகணும்னு பார்த்தோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது 3 phase ஆர் ஒய் பி. ஸோ இது வந்து ரெசிஸ்டர்ஸ் 1 ஹச்சுங்கிறதுக்கு இருக்குது, ரெசிஸ்டர்ஸ் 1 2 3 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒவ்வொரு ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இப்போ ஏ காயில் எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கான்டாக்ட் A1 க்ளோஸ்டு, A2 க்ளோஸ்டு, A3 க்ளோஸ்டு, இந்த 3 க்ளோஸ்டு. இப்போ நல்லா பாருங்கள், ஆர்லேருந்து சப்ளை வந்து ஹச்சி வழியாக வந்து A3 வழியாக போகும். இந்த இதுக்கு வரும். அதே மாதிரி இங்கே ஒய் வழியாக வந்து ஹச்இ வழியாக வந்து A1 வழியாக நியூட்ரல் பாயிண்டில் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி பி ஃபேஸில் இங்கேருந்து வந்து ஹச்இ வழியாக வந்து A2 வழியாக நியூட்ரல் பாயிண்டில் கனெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? ஸ்டாரில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாரில் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா we can get a reduced amount of voltage. So we can able to generate only the low amount of heat. ஓகே, அடுத்தது ஓகே, இப்போ நம்ம வந்து ஹையில் போடுறோம். செலக்ட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி ஹையில் போட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஸ்டார்ட் காயில் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ CR எனர்ஜைஸ்ட் CR1 க்ளோஸ்ட் அண்ட் CR2 ஆல்சோ க்ளோஸ்ட். CR1 ஆக்சஸ் சீலிங் கான்டாக்ட். ஸோ இதுலேருந்து கையை எடுத்தா கூட CR1 வழியாக கண்ட்ரோல் காயில் வந்து எனர்ஜைஸ்ட் தான் இருக்கும். ஸோ தெர்மோஸ்டாட் கான்டாக்ட் வில் க்ளோஸ்டு. ஸோ ஹச் வழியாக வந்து இப்போ டெல்டா காயில் பி எனர்ஜைஸ்ட் ஆகுது. அப்போ பி எனர்ஜைஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா B1 க்ளோஸ்டு, B3 க்ளோஸ்டு, இங்கே B2 க்ளோஸ்டு. இப்போ பாருங்கள் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இட் வில் கனெக்டட் இன் டெல்டா ஃபார்மேஷன். இந்த பாருங்கள் டெல்டா ஃபார்மேஷன், ஹச்இ B1, திருப்பி இந்த ஹச்இ B2, ஹச்இ B3. ஸோ இப்போ வந்து இட் இஸ் கனெக்டட் இன் டெல்டா கான்ஃபிகரேஷன், டெல்டா கனெக்ஷனில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ டெல்டா கனெக்ஷன் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஃபுல் வோல்டேஜ் அப்படியே கிடைக்கும். ஸோ ஃபுல் வோல்டேஜ் அப்படியே எதுக்கு அக்ராஸில் இருக்கும் அப்படின்னா இந்த ஹச்இ இங்கே இந்த மூணு ஃபேஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ்க்கு அக்ராஸும் ஈக்குவல் வோல்டேஜ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈக்குவல் வோல்டேஜ் லெவல் அதிகமாக இருக்கும்போது என்ன அர்த்தம்? we can able to generate the high amount of heat. இதே ஸ்டாரில் கனெக்ட் பண்ணிக்கும் போது, தட் இஸ் லோவில் கனெக்ட் பண்ணிக்கும் போது என்ன அர்த்தம்? ஓவர் ஃபேஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 1/√3 டைம்ஸ் கம்மியாயிரும். ஸோ வோல்டேஜ் கம்மியாகிறதுனால we can able to generate only low amount of heat. டெல்டாவில் வந்து ஃபுல் வோல்டேஜ் அப்படியே கிடைக்கும். ஸோ டெல்டா கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா we can able to generate the high amount of heat. புரியுதா? ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரீ டிட்டர்மைன்ட் லிமிட் ஆஃப் ஹீட் வந்து வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த தெர்மோஸ்டாட் காயில் இருக்குல்ல, இந்த தெர்மோஸ்டாட் வந்து ஆப்ரேட் ஆகி இந்த கான்டாக்டை ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த காயில் கெட்ஸ் டீஎனர்ஜைஸ்ட். புரியுதா? பாருங்க, நம்ம ஸ்டாரில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஓவர் ஹீட்டிங் எலிமெண்ட்டுக்கு அக்ராஸில் வோல்டேஜ் வந்து V/√3 டைம்ஸ், அதாவது 1/√3 டைம்ஸ் கம்மியாயிரும். ஓகே, அப்போ ஸ்டார் கனெக்ஷனில் வந்து டெல்டா கனெக்ஷனில் இருக்கிறதுக்கு வெறும் 33% தான் இதில் கிடைக்கும் அப்படின்னா ஸ்டார் கனெக்ஷனில் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா கனெக்ஷனில் வந்து 100 டிகிரி செல்சியஸ் கிடைச்சிது அப்படின்னா ஸ்டாரில் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா we can able to get only the 33 டிகிரி செல்சியஸ் தான் கிடைக்கும். ஸோ ஏன் அப்படின்னா வோல்டேஜ் வந்து கம்மியாயிருது ஸ்டார் கனெக்ஷனில். புரியுதா? ஸோ தெர்மோஸ்டாட் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்ஸ் அந்த ரெக்கார்டு டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி சுவிட்ச் ஆஃப் தி கான்டாக்ட்ஸ். ஓகே, அதுதான் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தெர்மோஸ்டாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வி வில் டிஸ்கஸ் தி ரிமைனிங் டாபிக்ஸ் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ.